தமிழக வெற்றி கழகம் ஆரம்பித்து ஒரு வருஷம் முடிய போதுங்க. இந்த ஒரு வருஷத்தில் மக்களோட பிரச்சனைகள் நிறைய விஷயங்களுக்கு பேசியிருக்காங்க. குறிப்பாக விஜய் பரந்தூரில் முதலாக காலை வைக்கிறேன்னு அவரோட முதல் கள ஆய்வையே பரந்தூரில் தான் செஞ்சார். அப்படி இருக்கும்போது தமிழகத்தில் பல ஊரில் பல மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் கவனிச்சுட்டு அதை தீர்க்கறதுக்கான நடவடிக்கையில் இருக்காங்க. அப்படித்தான் கோவை வெள்ளலூரில் இருக்கக்கூடிய குப்பை கிடங்கு அந்த பகுதி மக்களுக்கு ரொம்ப பெரிய இடைஞ்சலாக இருக்குது. எப்படின்னா, பள்ளிக்கரணையில் இருக்கக்கூடிய குப்பை கிடங்கு சவுத் சென்னையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பெரிய இடைஞ்சலோ, அப்படித்தான் கோவை வெள்ளலூர் குப்பை கிடங்கும் பெரிய இடைஞ்சலாக இருக்குது. அங்கிருந்து வரக்கூடிய துர்நாற்றமும் அசுத்தமும் குப்பைகளும் அந்த பகுதியில் சுற்றி இருக்கிற மக்களுக்கு ஒரு நரகமான வாழ்க்கையவே கொடுத்துட்டு வந்திருக்கு. இதுக்காக அந்த பகுதியில் இருக்க குப்பை கிடங்க அகற்றணும்னு பல போராட்டங்கள் நடந்திருக்கு. இந்த பிரச்சனையை இப்போது தமிழக வெற்றி கழகம் கையில் எடுத்திருக்காங்க. கோவை தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் கோவையில் இருக்கக்கூடிய குப்பை கிடங்க சுத்தம் பண்ணணும்னு போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க. இந்த போராட்டம் தான் இப்போ கோவை ஃபுல்லாகவே பேச்சாக இருக்குது. ஒட்டுமொத்த தமிழகத்தையுமே இவங்களோட போராட்டம் திரும்பி பார்க்க வச்சுருக்கு.